ஒரு சின்ன மேட்டுப்பாத்தி ஒன்று ரெடி பண்ணிங்க. அதில் வந்து நிறையா விதைகள வந்து நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால. ஃபஸ்ட்டு முயற்சியே வந்து தோல்வின்னு சொல்லணும். கொத்தமல்லி விதை போட்டு முளைக்கவே இல்லைங்க. வெந்தயம் போட்டால் முளைச்சிது. கொத்தமல்லி முளைக்கல. அப்புறம் அவுரி போட்டேன். அப்புறம் கொஞ்சம் செண்டு மல்லி இந்த மாதிரி நிறையா விதைகள் போட்டதில் ஒரு சிலது வளர்ந்தது, ஒரு சிலது வரல. விதை முளைப்பு திறன் காரணமாக கூட இருந்திருக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை தண்டு கீரை, சிகப்பு தண்டு கீரை, சக்கரவர்த்தி கீரை இப்படி எல்லாமே போட்டதில் சிகப்பு தண்டு சக்கரவர்த்தி கீரை இதெல்லாம் எதுவுமே வரலைங்க. இந்த பச்சை தண்டு கீரை மட்டும்தான் முளைச்சிருந்தது. அதுவும் ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் இந்த ஒரு போன வாரத்தில் வெளியில் போனதுனால பார்த்திங்கன்னா சரியாக நான் கீரையெல்லாம் வந்து பார்க்கவே முடியலைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே வளர்ந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக வணக்கிற அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லைன்னு இன்றைக்கி கட் பண்ணிட்டேன். அங்கங்கே லைட்டாக பூச்சி இருக்குதுங்க. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பொரியல் தண்டுக்கீரை பொரியல்.